இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் என்ற ரெண்டையும் பற்றி பார்ப்போம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலம் என்றால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயற்பாடுகள் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அடங்கும். அதாவது நிகழ்காலத்துக்குள்ள ஏன் தற்போது என்னென்ன செயல்கள் நடந்து கொண்டிருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் எங்கே போடுவோம்? நிகழ்காலம் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே போடுவோம். இப்போ நாங்கள் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறோமெல்லோ, அப்போ அந்த செயல் இப்போ தான் நடக்குது. அப்போ அதை என்ன காலத்துக்கு நாங்கள் போடுவோம்? நிகழ்காலம் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே போடுவோம். என்ன பாஸ்ட் டென்ஸ் என்றால் அந்த செயல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சுதுன்ற அர்த்தம். சரியோ? அதாவது பாஸ்ட் கடந்துட்டுது. அந்த செயல் முதல் தான் நடந்தது, இப்போ இல்லை. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸுக்கு போடுவோம். இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயல்கள் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது நிகழ்காலத்துக்குள்ள போடுவோம். பாருங்கோ, எஸ்டப்ளிஷ் எஸ்டப்ளிஷ் எப்படி உச்சரிக்கிறதுன்றது மவதானிங்கோ. எஸ்டப்ளிஷ் என்றால் நிர்மாணித்தல். இப்போ ஒரு ஏரியாவில் நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினால் நாங்கள் சொல்லுவோம் அந்த பில்டிங்கை அந்த ஏரியாவில் எஸ்டப்ளிஷ் பண்ணியிருக்கு, நிர்மாணிச்சிருக்குன்னு சொல்லுவோம். எஸ்டப்ளிஷ் அதுன்ற பாஸ்ட் டென்ஸ் எஸ்டப்ளிஷ்ட். உச்சரிக்க அவதானிச்சனீங்களோ? ப்ரெசன்ட் டென்ஸில் உச்சரிக்க ஏச் கடைசியில் முடிகிறபடியாக எஸ்டப்ளிஷ் அண்டு வருது, பிளிஷ் அண்டு. பாஸ்ட் டென்ஸில் ஈடியில் முடிகிறபடியாக எஸ்டப்ளிஷ்ட். திருப்பி சொல்லி பாருங்கோ, எஸ்டப்ளிஷ் எஸ்டப்ளிஷ்ட் எஸ்டப்ளிஷ் எஸ்டப்ளிஷ்ட். சரி, இப்போ பாஸ்ட் டென்ஸில் எஸ்டப்ளிஷ்டுன்னு போட்டுட்டோமெல்லோ. சரி, இப்போ முன்னுக்கு எழுவாய் ஐ சேர்ந்தா, ஐ என்றா நான், ஐ எஸ்டப்ளிஷ்டுண்டா என்ன கருத்தில் வரும்? நான் நிர்மாணித்தேன். ஏன் இறந்த காலம் என்ன? அப்போ முன்னுக்கு ஐ சேர்றபடியாக நிர்மாணித்தேன். ஹீ என்றா அவன், ஹீ எஸ்டப்ளிஷ்டுண்டா எப்படி வரும்? அவன் நிர்மாணித்தான். ஷீ அவள் சேர்க்க முன்னுக்கு ஷீ அவள், ஷீ எஸ்டப்ளிஷ்ட் அவள் நிர்மாணித்தாள். யூ என்றா நீங்கள், யூ எஸ்டப்ளிஷ்ட் நீங்கள் நிர்மாணித்தீர்கள். வி எஸ்டப்ளிஷ்ட் வி என்றா நாங்கள், நாங்கள் நிர்மாணித்தோம். தே எஸ்டப்ளிஷ்ட் தே என்றா அவர்கள், அவர்கள் நிர்மாணித்தார்கள் என்று வரும். அதாவது முன்னுக்கு சேர்ப்ப எழுவாய்க்கேற்ற மாற்றமடையுது. என்ன அடுத்ததை பாருங்கோ, டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய் என்றால் அழிக்கிறது, இல்லாமல் செய்கிறது. டெஸ்ட்ராய் ஒரு பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணுங்கோண்டா அந்த பில்டிங்கை அழியுங்கோ, அந்த இடத்த இருந்து அந்த பில்டிங்கை இல்லாமையே செய்யுங்கோ. டெஸ்ட்ராய் அழிக்கிறது. பாஸ்ட் டென்ஸ் டெஸ்ட்ராய்டு டெஸ்ட்ராய்டு. முன்னுக்கு ஐ சேரேக்க ஐ டெஸ்ட்ராய்டு என்றா நான் அழித்தேன். ஹீ டெஸ்ட்ராய்டு ஹீ என்றா அவன், அவன் அழித்தான். ஷீ டெஸ்ட்ராய்டு ஷீ என்றா அவள், அவள் அழித்தாள். யூ டெஸ்ட்ராய்டு நீங்கள், யூ என்றா நீங்கள், நீங்கள் அழித்தீர்கள். வி டெஸ்ட்ராய்டு வி என்ற நாங்கள், நாங்கள் அழித்தோம். தே டெஸ்ட்ராய்டு தே என்ற அவர்கள், அவர்கள் அழித்தார்கள் என்று வரும். அடுத்ததை பாருங்க, ப்ரொவைட். ப்ரொவைட் கிவ்வுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ட். நாங்கள் கொடுக்குறோமேலோ கிவ்வண்டா, அப்போ ப்ரொவைட் வழங்குதல். ப்ரொவைட் பாஸ்ட் டென்ஸ் ப்ரொவைடட். இதில் ப்ரொவைடுக்கும் ப்ரொவைடடுக்கும் உச்சரிக்க கவனிக்க வேணும். இந்த ப்ரொவைட் PROVIDE தானே. இதில் கடைசியில் வர ஈக்கு சவுண்ட் வராது, அந்த முன்னுக்குள்ளே டி தான் சவுண்ட் வரும். ப்ரொவைட் ப்ரொவைட் பாருங்க, இட்டன்னு தான் முடியும். இப்போ டிக்கு தான் நாங்கள் உச்சரிப்பு இருக்குது, ஈக்கு உச்சரிப்பு இல்லை. ப்ரொவைட் இட்டன்னு முடியும். பாஸ்ட் டென்ஸில் சொல்லிக்க இடி ப்ரொவைடட் ப்ரொவைடட் சொல்லி பாருங்க. ப்ரொவைட் ப்ரொவைடட் ப்ரொவைட் சொல்லிக்க இட்டன்னு முடியணும், டி சவுண்ட். அங்கால ப்ரொவைடட் ப்ரொவைடட் இடி சவுண்ட் வரும். சரி, முன்னுக்கு ஐ ப்ரொவைடட், ஐ என்ன நான், அப்போ ஐ ப்ரொவைடட் நான் வழங்கினேன். ஹீ ப்ரொவைடட் ஹீ என்ற அவன், அவன் வழங்கினான். ஷீ ப்ரொவைடட் ஷீ என்ற அவள், அவள் வழங்கினாள். யூ ப்ரொவைடட் யூ என்ற நீங்கள், நீங்கள் வழங்கினீர்கள். we provided we என்ற நாங்கள்
நாங்கள் வழங்கினோம். தே ப்ரொவைடட், தே என்ற அவர்கள் வழங்கினார்கள். முன்னுக்கு சேர்ற எழுவாய்க்கேற்ற மாற்றமடைதன. அடுத்ததை பாருங்கோ, ஒப்டெயின். ஒப்டெயின் உச்சரிப்பை கவனிங்கோ. ஒப்டெயின் பெற்றுக்கொள்ளுதல். இதுவும் கெட் என்ற சொல்லுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ட். ஜிஇடி கெட் என்றாலும் பெற்றுக்கொள்ளுதல். ஒப்டெயின் வந்து ஸ்டாண்டர்ட் வேர்ட். கெட்டுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ட் ஒப்டெயின். அவதானித்து நோட் பண்ணியும் வச்சுக்கொள்ளுங்க. ஒப்டெயின் எப்படி உச்சரிக்கிறது? ஒப்டெயின் பெற்றுக்கொள்ளுதல். பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒப்டெயின்டு. ஒப்டெயின் உச்சரிக்க கடைசி என் சவுண்ட் ஒப்டெயின். பாஸ்ட் டென்ஸில் ஒப்டெயின் டிடி சவுண்ட் ஒப்டெயின்டு. முன்னுக்கு ஐ சேர்ந்தா ஐ ஒப்டெயின்ட். ஐ என்ன நான் பெற்றுக்கொண்டேன். ஹீ ஒப்டெயின்ட், ஹீ என்ற அவன் பெற்றுக்கொண்டான். ஷீ ஒப்டெயின்ட், ஷீ என்ற அவள் பெற்றுக்கொண்டாள். யூ ஒப்டெயின்ட், யூ என்ற நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். வி ஒப்டெயின்ட், வி என்ற நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தே ஒப்டெயின்ட், தே என்ற அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வரும். அடுத்ததை பாருங்கோ, கல்டிவேட். கல்டிவேட்னா பயிரிடுதல். கல்டிவேட் பாஸ்ட் டென்ஸ் வந்து கல்டிவேட்டட். இனி சவுண்ட் தொனிக்க வேணும் உச்சரிக்க. அப்போ முன்னுக்கு ஐ சேரேக்க ஐ கல்டிவேட்டட், நான் பயிரிட்டேன். இறந்த காலத்தில் என்ன ஹீ கல்டிவேட்டட், ஹீ என்ற அவன் பயிரிட்டான். ஷீ கல்டிவேட்டட், ஷீ என்ற அவள் பயிரிட்டாள். யூ கல்டிவேட்டட், யூ என்ற நீங்கள் பயிரிட்டீர்கள். வி கல்டிவேட்டட், வி என்ற நாங்கள் பயிரிட்டோம். தே கல்டிவேட்டட், தே என்ற அவர்கள் பயிரிட்டார்கள். கல்டிவேட் என்ற பயிரிடுதல். சரி, திருப்பி பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் என்றால் என்ன? இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயல்கள் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துக்குள்ள அடங்கும். என்ன ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயல்கள் எல்லாம் இறந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸுக்குள்ள அடங்கும். இப்போ பாருங்க, எஸ்டாப்ளிஷ்னா நிர்மாணித்தல், அது இந்த பாஸ்ட் டென்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். வாசிச்சு பாருங்க, எஸ்டாப்ளிஷ் 8 சவுண்ட் தெளிவாக எஸ்8 சவுண்ட் விழுது. இஷண்டு அங்கால இடி சவுண்ட் எஸ்டாப்ளிஷ்ட். திருப்பி உச்சரிங்கோ, எஸ்டாப்ளிஷ்ட். அடுத்தது டெஸ்ட்ராய், அழித்தலை நான் ஒன்றை இல்லாமல் செய்கிறது. பாஸ்ட் டென்ஸ் வந்து டெஸ்ட்ராய்டு. திருப்பி சொல்லி பாருங்கோ, டெஸ்ட்ராய்டு. அடுத்தது ப்ரொவைட், வழங்குதல். கிவுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ட் ப்ரொவைட் உச்சரிக்க இந்த கடைசி ஈக்கி சவுண்ட் இல்லை, டி இந்த உச்சரிப்பு தான் இடன்னு வருது. பாருங்க, ப்ரொவைட். பாஸ்ட் டென்ஸ் ப்ரொவைடட், இடி சவுண்ட் ப்ரொவைடட். சொல்லுங்க, ப்ரொவைடட். அடுத்தது ஒப்டெயின், பெற்றுக்கொள்ளுதல். கெட்டுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ட் ஜிஇடி கெட் என்றாலும் பெற்றுக்கொள்ளுதல். ஒப்டெயின் வந்து ஸ்டாண்டர்ட் வேர்ட். ஒப்டெயின் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒப்டெயின்டு. உச்சரிக்க வித்தியாசம் இருக்கணும். என்னில் முடியுது நான் ப்ரெசன்ட் டென்ஸ் ஒப்டெயின், அங்கே இடி ஒப்டெயின்டு, இடன்னு வரணும் ஒப்டெயின்டு. அடுத்தது கல்டிவேட், பயிரிடுதல். பாஸ்ட் டென்ஸ் கல்டிவேட்டட். சொல்லி பாருங்க, கல்டிவேட்டட். சரி, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு கீழே நான் அது இந்த தமிழ் கருத்து எழுதியிருக்கேனல்லோ. ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் உண்டு. அதை மாதிரி நீங்களும் ஹெட்டிங்கில் எழுதி போட்டு இந்த சொற்கள் எல்லாத்தையும் எழுதி அது இந்த பாஸ்ட் டென்ஸ் எழுதி கீழே அது இந்த தமிழ் கருத்து நான் எப்படி எழுதி விட்டேனானோ அதை அப்படியே பார்த்து எழுதி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்கோ, ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் எப்படி நிகழ்காலம் உச்சரித்து இறந்த காலம் உச்சரித்து தமிழ் கருத்து விளங்கப்படுத்தினானோ அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் உங்களுக்கு நீங்களே 3 தரம் உச்சரித்து பார்த்து கொள்ளுங்க. உச்சரித்து பார்த்து ஒவ்வொரு எழுவாயும் சேருங்க. நான் சேர்த்த மாதிரி இப்போ ஐ எஸ்டாப்ளிஷ்ண்டா என்ன, ஹீ எஸ்டாப்ளிஷ்ண்டா என்ன, அப்படி நீங்கள் சொல்லி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரியே சொல்லி பார்க்கணும் ஒவ்வொரு சொல்லுக்கும். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் ஒருவித டவுட்டுமே வராது. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு
தொடர்ந்தும் நான் போடுற வீடியோக்களை பார்த்து நீங்கள் படித்து ஆங்கிலத்தில் பெரிய ஆக்களை வர வேணும்.